அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் முதலீட்டாளர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் தேவநாதனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள முதலீட்டாளர்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேவநாதன் ஒரு புகாரில்தான் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது இன்னும் 144 புகார்கள் உள்ளன என்று காவல்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை என்று தேவநாதன் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சுபையா நம்மோடு இணைந்திருக்கிறார். சுபையா, தேவநாதன் தரப்பிலிருந்தும் காவல்துறை தரப்பிலிருந்தும் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்து தேவநாதன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்குடைய பின்னணி பாத்தீங்கன்னா மயிலாப்பூரில் கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த மயிலாப்பூர் ஹிந்து நிரந்தர நிதி லிமிடெட் என்ற பெயரில் ஒரு நிதி நிறுவனம் இயங்கி வந்தது. இந்த நிதி நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குநராக 2017ஆம் ஆண்டிலிருந்து தேவநாதன் யாதவ் பதவி வைத்து வருகிறார். இதில் சரியான முறையில் வட்டி தொகையை வழங்கவில்லை என்ற ஒரு புகார் இருந்தது. பிரசாத் என்பவர் சென்னை அடையார் காந்தியை சேர்ந்த பிரசாத் என்பவர் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் மீது தனிப்படை அமைக்கப்பட்டு புதுக்கோட்டையில் இருந்த தேவநாதன் நேற்று கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டார். தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பொருளாதார குற்ற வழக்கில் விசாரிக்கக்கூடிய முதலீட்டாளர் சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிபதி மலர் வால்டேனா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவருடன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரா குணசீலன் மற்றும் மகிமிநாதன் ஆகியோரும் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அப்போது தேவநாதன் தரப்பில் வழக்கறிஞர் பால் குணராஜ் ஆஜராகி வாதிடும் பொழுது அவருக்கு பல்வேறு நோய்கள் இருப்பதாகவும் அவர் அரசியல் ரீதியான பழிவாங்க நடவடிக்கையின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவர் எந்த மோசடியும் செய்யவில்லை, வட்டி வழங்கவில்லை என்றுதான் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று அவர் வாதிட்டார். அது மட்டுமில்லாமல் இதுவரை 100 கோடி ரூபாய் முதலீட்டாளர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவருடைய வயது முதிர்வு மற்றும் அவருக்கு உள்ள முதுகுத்தண்டு பிரச்சனை உடல்நல பிரச்சனை காரணமாக அவருக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் வேண்டுகோள் வைத்தார். அவர் ஒன்றும் தலைமுறையாகவில்லை என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. அதே போன்ற காவல்துறை தரப்பில் பிரசாத் என்பவர் ஒரு புகாரின் பேரில் தான் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மீது இன்னும் 144 புகார்கள் உள்ளன. ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு மாநில அரசு பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் பணம் செலுத்தியுள்ளார்கள். தொடர்ந்து இவர் நிர்வாகிகள் பதவியேற்ற பிறகு யாருக்குமே இது போன்ற பணம் வழங்கப்படாத ஒரு நிலை இருப்பதால் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இந்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அவர் வாதிடப்பட்டது. அதே நேரத்தில் இவர் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து நீதி கேட்டிருந்தார். எங்கு கைது செய்தார்கள், எப்போது கைது செய்தார்கள், எந்த தனிப்படை போலீசார் கைது செய்த விவரங்களை நீதிபதி கேட்டார். அதற்கு தேவநாதன் பதிலளித்தார். இதற்கிடையே காவல்துறை தரப்பிலும் சில முக்கியமான விவரங்கள் இல்லை என்று நீதிபதி அவர்கள் தரப்பிலும் கண்டித்தார். எனவே தற்போது இவர்களை நீதிமன்ற காவல் அனுப்புவதாகவும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் அனுப்புவதாக உத்தரவிட்ட நீதிபதி 28ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். தற்போது இந்த வழக்கில் அவர்கள் காவல்துறை தரப்பு எடுப்பதற்கான முயற்சிகளை காவல்துறை தரப்பு விசாரணைக்கு எடுப்பதற்கான முயற்சிகளை அவங்க தரப்பு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கான முழுமையான வரதோடு வாரியம் நீதிபதி தெரிவித்து அடுத்து தற்போது இந்த வழக்கின் விசாரணை 20 தள்ளிக்கப்பட்டுள்ளதால் இன்னும் சில நாட்கள் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தை அணுகக்கூடும். அப்போது இவர்களை காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனுக்களை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. வேறாதா மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவு தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபையா.